கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்ன ஒரு மேட்சுங்க. கண்டிப்பா விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே தெறிக்க விட்டுட்டு இருப்பாங்க. உண்மையாலுமே இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் அடிக்கிற ஸ்கோருக்கு ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஈஸியான சேஸ் பண்ணாங்க. ஆனா விராட் கோலி இவ்வளவு தூரம் போய் அவ்வளவு பிளான் பண்ணி அந்த செஞ்சுரி அடிச்சிருப்பாருன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன நடந்தது, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சண்டே செம்மையான ஒரு மேட்ச் காத்துட்டு இருந்துச்சு. அதுல மாற்றமே கிடையாது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பிக்கஸ்ட் ரைவல்ரி அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. ஸோ யார் ஜெயிப்பாங்க, நியூட்ரல் வென்யூல நடக்குது, பாகிஸ்தான் தான் இந்த வருஷம் ஹோஸ்ட், அவங்களால முன்னேற முடியுமான்னு சொல்லி அவ்வளவு கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது விராட் கோலி அத்தனையும் பார்த்தோம் அப்படின்னா சும்மா எண்ணெய் ஊற்றி எரிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சேஸ் மாஸ்டர்னு சும்மாவா சொன்னாங்கங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஓவராலாக என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ஸோ முதல்ல பாகிஸ்தான் பேட்டிங் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய பேட்டிங் பவர் பிளேல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போருங்க. பாபர் அசம் வந்துட்டு புஷ் பண்ணவே கிடையாது. ஒரு 20 ஓவர் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. செம்ம போரா போச்சுன்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் ரிஸ்வானுக்கு நடுவில் செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. சரி ஓகே சூப்பராக வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ 100 ரன் பார்ட்னர்ஷிப் வேற வந்துருச்சு. 2 விக்கெட் போனது வந்து கண்டினியூ பண்றாங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 150 160க்கு மேலே விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சது. திக்கி திணறினாங்க. ஸோ லாஸ்ட்ல நசீம் ஷாவுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாமே அவங்க ஸ்கோரை வந்துட்டு 300க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரேஞ்சில் இருந்து 350 அந்த மாதிரிலாம் ரேஞ்சில் கனவு காண்ட்டு இருந்ததுலேருந்து 250 வரதே கஷ்டம்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ எனிவே 240 அப்படிங்கிற மாதிரி டீசெண்டான டோட்டலாக முடிச்சாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் டீமோட சேஸ். ரோஹித் சர்மா வழக்கம் போல ஃபயருங்க. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆரம்பத்தில் செம்மையாக தூக்கி அடிச்சாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிலைக்காம போயிட்டாரு. ஸோ அட் த சேம் டைம் சுட்மன் கில்லை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு போட்ட டெலிவரி எக்ஸலன்ட் டெலிவரி. என்ன மாதிரியான ஒரு பவுலிங், அவரையும் பாராட்டி ஆகணும். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சுட்மன் கில் போயிட்டாங்க, ரோஹித் சர்மா போயிட்டாங்க. நெக்ஸ்ட் விராட் கோலி தான். விராட் கோலி வந்த உடனே தூக்கி அடிச்சாருங்க. கிட்டத்தட்ட 8 ரன் 9 ரன்ல ஆல்மோஸ்ட் கேட்ச்னு பார்த்தா அங்கே பார்த்தோம் அப்படின்னா தப்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் ஸ்ரேயா சைடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சது. அவ்வளோதாங்க. 2 பேர் ஆட ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு ஆட்டம். விராட் கோலி ஒரு பக்கம் பொறுமை, இன்னொரு பக்கம் ஸ்ரேயா சையர் ஃப்ரெஷ்ஷாக வந்த ஆள் அப்படிங்கிறது கூட பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அவரு ஒரு 50 போட்டுட்டு போனாரு. விராட் கோலி அப்படி நெருங்கி ஃபைனல் வரைக்கும் வந்தாரு. மெயின் சம்பவமே இங்கே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவருக்கு அப்புறம் பாண்டியா வந்தார் இல்லையா, பாண்டியா விக்கெட் கொடுத்துட்டு ஜாலியாக போனார். ஏன் அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். நிறைய பேரோட செஞ்சுரி படிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த தடவை விராட் கோலியோட நான் படிக்க மாட்டேன், ஸோ நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போனார். ஸோ அந்த சமயத்தில் விராட் கோலிக்கு பாகிஸ்தான் பவுலர்ஸ் ஒரு சில துரோகங்கள் பண்ணாங்க. என்னன்னா ஒய்டு போடுறது தான். ஸோ 2 ஒய்டு 3 ஒய்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஆனால் அது வேணும்னு போட்டாங்களா கை தவறி போச்சுனாங்கிறது தெரியல. ஆனால் விராட் கோலி ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. ஆனால் அவருடைய கால்குலேஷன் நல்லா இருந்தது. ஏன்னா ரன்ஸ் கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ அதிகமாக 6 4 அடிச்சு நம்மளால வந்துட்டு வின் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது உருட்டி அந்த 96 அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அக்சர் பட்டேல் ஒரு சிங்கிள் போட அந்த 96லேருந்து தெரிக்கக்கூடிய ஒரு பவுண்டரி. ஸோ 14,000 ரன் கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட மறுபடியும் ஒன்ஸ் அகைன் அவர் தான் ஃபாதர்னுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒன்ஸ் அகைன் செஞ்சுரி போட்டு தகிலிட்டாருங்க. உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். சரியான ஒரு பிளே, மாஸ்டர் மைண்டு. ஸோ பொறுமையாக நீட்டாக ஆடி கொடுத்தாரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லணும். அவளோட வெயிட் பண்ண மேட்ச். ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் பார்த்தாங்க. MS தோனி அவர்கள் பார்த்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்துட்டு இந்த மேட்சுக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் அமைஞ்சதுல சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம். அட் த சேம் டைம் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி வரக்கூடிய மேட்ச் எப்படி அணுகுவாங்க, அடுத்த மேட்ச் சிவசாமி அண்ட் கோ நியூசிலாந்து கூட அடுத்த சண்டே நடக்க போது, அந்த மேட்சும் ஜெயிப்பாங்களா, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.